தவறுதலாக நம்ம பேசுறதோ, தெரியாத வார்த்தைகளை உச்சரிப்பதோ தவறு என்பதை ரொம்பவே புரிந்து கையாண்ட ஒரு தலைவர் தான் பெருந்தலைவர் காமராஜர். ஓகே. ஸோ அதனால நெறைய இடங்கள்ல வந்து கூட்டணியில இப்போ இருக்கோம். ஆனா கூட்டணி இல்லாமல் அப்ப இருக்கும்போது, அப்போ கை உயர்ந்திருக்கு. அப்ப நெறைய விஷயங்கள் வந்து கான்ட்ரோவர்சியா வந்திருக்கு. அப்பல்லாம் கூட ஜனநாயகம் இன்னும் சாகல. ஜனநாயகம் இப்ப தான் வாழ ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம செஞ்ச விஷயங்கள்லாம் சொல்லி ஓட்டு கேட்கலாம் அப்படின்னும்போது, உன் பெத்தவளுக்கும், உன் கூட பொறந்தவளுக்கும் வாங்கி குடுத்த துணிமணியெல்லாம் சொல்லி காமிப்பியா? வாங்கி குடுத்ததெல்லாம் சொல்லி காமிப்பியா? இப்ப நாட்டு மக்களுக்கும், என் நாட்டுக்கும் செஞ்சத நான் எப்படி சொல்லி காமிச்சு நான் எலெக்ஷன்ல நான் ஓட்டு கேட்பேன்? அப்படின்னு சொன்னவர் தான் தாத்தா. ஸோ இந்த மாதிரி சொல்லணும்னா அவர பத்தி நெறைய விஷயங்கள் சொல்லலாம். அப்படின்னும்போது இந்த மாதிரி ஒரு 123வது பிறந்த நாளில் இப்படிப்பட்ட ஒரு அவசொல் இது தேவையா? அப்படின்னு கேட்கும்போது, அது நெறைய கேள்விகளை எனக்குள் எழுப்புகிறது. இது போல இருக்கும் உண்மையான காமராஜருடைய பற்றாளர்களுக்கு இந்த கேள்வி எழும்பிக் கொண்டே இருக்கிறது.